ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஸ்டடி வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம பிளாக் ஸ்டாட்டிஷியன் எக்ஸாமுக்காக எக்கனாமிக்ஸ்குள்ளே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு போனாலே ஒரு 15 கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம போடலாம். ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். குளோபலைசேஷன் ஹஸ் போஸ்ட் மேஜர் சேலஞ்சஸ் ஃபார் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ். உலகமயமாக்கல் ஒரு சவால். யாருக்கு சவாலாக இருக்குது? சிறிய உற்பத்தியாளர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் வியூட் அஸ் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் பைலேட்ரல் ட்ரேட் ஆப்ரேஷன். இதில் என்ன நாட் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை என்னன்னு யோசிச்சுட்ருப்போம். பட் இங்கே நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்மளுக்கு இதில் ஒரு வேளை மீனிங் புரியாட்டினாலும் நம்ம தமிழை வச்சும் பார்த்து அதை எழுதிக்கலாம். இதில் இருதரப்பு வர்த்தக கூட்டு நடவடிக்கை அது பன்னாட்டு நிறுவனங்களில் அடிப்படை இயல்புகளில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் 5-year பிளான் வாஸ் பேஸ்ட் ஆன் மாடல் டெவலப்டு பை பிசி மெஹலனோபிஸ். ஃபோர்த் கொஸ்டின், த பிளானர்ஸ் ஜஸ்டிஃபைட் their strategy ஆஃப் rapid economic development through rapid industrialization. In which year gold reserves were mortgaged to get foreign exchange in India? 1991. Next, sixth question பார்த்தோன்னா, which one of the following is not an objective of India's economic planning? இந்தியாவோட எக்கனாமிக் பிளானிங்கில் எது அப்ஜெக்டிவ் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாப்புலேஷன் க்ரோத்து. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இயர்ஸு, பாப்புலேஷன் க்ரோத்து அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். மோஸ்ட்லி இதில் 5-year பிளான்லேருந்து தான் அதிகமாக கேட்காங்க. நேரு மெஹலனோபிஸ் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஆன் லாங் டேர்ம் கோல்ஸ். One major factor that has stimulated the globalization process rapid improvement in technology. மேஜர் ஃபேக்டராக என்னது இருக்குது? அதோட துரிதனமான தொழில்நுட்பம் உயர்வு தான் அதோட முக்கிய காரணியாக இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் 9th கொஸ்டின். கென்னடி ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் கேட் பேசிக்கலி எய்ம்ட் அட் ரிடக்ஷன் டேரிஃப். ரிடக்ஷன் டேரிஃப்னால தான் அதை எய்ம் பண்ணி தான் இந்த கென்னடி ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் நடத்தப்படுது. ஐஎம்எஃப் எஸ்டாப்ளிஷ்ட் இந்த இயர் 1946. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நம்ம எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, எங்கே இருக்குது அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், இது எல்லாமே பார்த்துக்கணும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அப்ஜெக்டிவ் ஆஃப் வேர்ல்டு பேங்க். பேங்க் ரிலேட்டடாக, ஆர்பிஐ ரிலேட்டடாக கண்டிப்பாக கேட்பாங்க. ஜிஎஸ்டி ரிலேட்டடாகவும் கேட்பாங்க. நம்ம சேனலில் கண்டிப்பாக அதை பற்றின வீடியோஸ் போட போகிறோம். நீங்கள் பாருங்கள். டு ப்ரமோட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி, பரிவர்த்தனை சமநிலையினை மேம்படுத்துதல், எது உலக வங்கியோட நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஆர்பிஐலேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு. இதில் ஃபார்முலாஸையும் கேட்காங்க. QX × PX × 100/PM. இந்த மாதிரி ஃபார்முலாஸையும் நம்ம பார்த்துக்கணும். கிராஃப் பார்த்துக்கணும் லைட்டாக. UNCTAD இஸ் எ ஃபார்ம் ஸ்பெஷலி கான்ஸ்டியூட்டட் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இந்த ஆர்கனைசேஷன் எதுக்காக முதன்மையாக இருக்குது அப்படின்னா, இந்த அமைப்பு வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்காக. ஹவு many global negotiations under the GATT had taken place? 8. The Ricardian theory of comparative cost is based on எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, அந்த தியரி ட்ரேட் பிட்வீன் 2 countries with 2 goods. இந்த மாதிரி தியரிஸு, அந்த தியரி யார் மேக் பண்ணால், அதை யார் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி தியரிஸில் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ தியரி, ஆர்பிஐ, பேங்க் ரிலேட்டடு, டேக்ஸ் ரிலேட்டடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக பார்க்காம அந்த எக்ஸாம் எழுத போகக்கூடாது. கான்செப்ட் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் வாஸ் ஃபஸ்ட்டு ஃபார்முலேட்டட் பை டுபிட். நுகர்வோர் எச்சம் தமிழில் பார்த்துக்கோங்க. The new exim policy was announced by the year
31 மார்ச் 2002 இந்த மாதிரி பாலிசி எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, இதுதான் நிறையா வந்து கேட்பாங்க. ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்ஈக்குலிபிரியம் கேன் பி brought about by variation in internal prices. தானாக சரி செய்யும் சமநிலையற்ற செலுத்துதல் நிலையானது எதனால் வேறுபடுகிறது? உள்நாட்டு விலைனால் நம்மளுக்கு வந்து வேறுபடுது. இந்த மாதிரி ட்ரேட் சம்மந்தப்பட்டதும் நம்மளுக்கு வந்து கேட்காங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்க சொல்கிறதே அதுக்கு தான். இப்படி கொஸ்டின் கேட்காங்கன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்துமே டேரெக்டாக அல்லது இன்டெரக்டாக எப்படியாவது நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபெடரல் ஃபினான்ஸ் இன் இந்தியா இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட்? ஃபெடரல் ஃபினான்ஸ் கூட்டாட்சி நிதியில் சரியாக பொருத்தப்பட்டது எதுன்னா ஆப்ஷன் டி தான். 4th பீரியடு 1936 1949. நெக்ஸ்ட்டு 20 கொஸ்டின் பார்ப்போம். மொபிலைசேஷன் ஆஃப் சேவிங்ஸ் மீன்ஸ். மொபிலைசேஷன் ஆஃப் சேவிங்ஸ்னால் என்னது? டேப்பிங் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பை டெலிபரேட்லி கட்டிங் டவுன் லெவல் ஆஃப் கன்சப்ஷன். நுகர்வின் அளவை வந்து தானாக குறைச்சி அது மூலமாக முதலீட்டு மூலங்களை திரட்டுற நடவடிக்கை தான் சேமிப்பு திரட்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் நம்ம க்ளூ பார்த்தோம்னாலே இது ஒரு திரட்சியா, அப்போ திரட்டுறது மூலமாக அப்படிங்கிறது அதிலே இருக்குது. தெரியாதவங்க என்ன திரட்டுறாங்க? சேவிங் தானே. சேவிங்னால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்தை ஏதோ நம்ம வந்து குறைக்கிறோம் அப்படி தானே. அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நம்மளாம் யோசித்து ஒரு ஆன்சரை கெஸ் பண்ணி கூட போடலாம். Which of the following not merit of direct tax? Unpopular. The zero-based budget was implemented by former American president Jimmy Carter. The taxpayer reduces his true tax liability by legal method is called tax avoidance. Concept of functional finance was first stated by J.M. Keynes. இந்த மாதிரி கேட்பாங்க. பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் ரெக்கமெண்டட் பை பல்வந்த் ராய் மேக்தா இந்த இயரில் 1957. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. டு ரிப்பே த இன்ட்ரெஸ்ட் ஆன் கோல்ட் லோன்ஸ். அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எதுலேருந்து வருது? ஆப்ஷன் டி. கஸ்டம் டியூட்டிஸ், அதுக்கப்புறம் லேண்ட் ரெவன்யூ, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி என்னெல்லாம் இருக்குது? பட்ஜெட், டாக்ஸேஷன், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெப்ட்டு. இதெல்லாம் வந்து ஃபிஸ்கல். அப்போ ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன். அதுவும் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசியிலேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் அந்த யூனிட் 3ல் வந்து வரும் சிலபஸில். அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுமாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, வேறு என்ன சொல்லலாம், ஆர்பிஐ அந்த இதெல்லாம் வந்து வரும். அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். வாட் இஸ் மீன்டு பை ப்ராடக்ட் இன்னோவேஷன்? 29th கொஸ்டின். ப்ராடக்ட் இன்னோவேஷன் அப்படின்னா உற்பத்தி கண்டுபிடிப்பு. அப்படின்னா என்னது? ஒரு நியூ ப்ராடக்டை நம்ம வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது. இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ்.